பொதுச் செயலாளர் திரு பெரியவர் பிரசாத் சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து மத்திய சங்கத்திலிருந்து சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற இந்த திருச்சி கோட்ட பொதுமக்கள் சபையில் கலந்து கொண்டு சிறப்புரையாக வருகின்ற திரு கருப்பண்ணன் சார் அவர்களையும் திரு வெங்கட் சார் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் சென்னை, மதுரை, ஈரோடு கோட்டங்களிலிருந்து நமது பொதுமக்களை சமாதானத்துக்கு வந்து சிறப்புரையாக இருக்கின்ற அனைத்து ஊடும் தொழிலாளர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் திருச்சி, விழுப்புரம், மயிலாடுதுறை வருக வருக என்று வரவேற்று, அதே போல இந்த மூத்த ரிட்டையரான ஓடுதலர் சாராளர் திரு குண்டசாமி ஐயா அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் திரு தாமஸ் அவர்களையும் திரு ராஜ்சிங் அவர்களையும் இந்த விழா சிறப்போடும் சீரோடும் நடைபெற ஒத்துழைப்பு நல்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கூட்டத்தை ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய கூட்டத்தாட்டிலே ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் முதல் முறையாக இந்த கான்பரன்ஸ், அதாவது பொதுமக்கள் கூட்டம் இங்கே நடக்கின்றோம். அதற்கு நமது டிஎஸ் அவர்கள் இங்கே வந்து நமக்கு சிறப்புரையாக இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய சிறப்புரையாக நம்ம கேட்டு ஒற்றுமையாக இருந்தாலும் நம்ம வருங்காலத்தில் வரும் பே கமிஷன் இந்த மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் நமக்கு இணைக்கக்கூடிய அநீதிகளை பற்றி அவங்க பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க, பே கமிஷன் இனி வர பே கமிஷனுக்கு டிஏ தான். ஏன்னா ஒர்க்கிங் எம்ப்ளாய்ஸ் 55 லட்சம் இருக்கிறாங்க, ரிட்டையர் ஆகிறவங்க 65 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. அதோட ஜாஸ்தியாக இருக்கிறதால பென்ஷனை வந்து ஒரு லட்சமா கொடுத்து ஒதுக்கிறது ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்க நாங்கள் கேள்விப்படுறோம். அது இல்லாம இனிமே ஒரு ரிட்டையர் ஆனவங்களுக்கு எந்தவித பலன் அதாவது பெட்டியே தான் ஏறிட்டே இருக்கும். ஒரு தடவை வரும்போது டீயே தான் ஏறும். அதெல்லாம் மறைமுகமா மறைக்க பார்க்கிறார்கள். நிறைய அநீதிகள் இருக்க இந்த பே கமிஷன்ல நிறைய அநீதிகள் நமக்கு ஓடுதலுக்கு வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்களுக்கு என்னென்ன துறைகளுக்கு எல்லாம் நம்ம முடிச்ச நம்ம எடுத்துக்கூடி ஒற்றுமையாக இருந்தால்தான் ஒரு கை கட்டினால் ஓசை வராது, பல கை சேர்ந்து கட்டினாலும் ஓசை வருவது போல. ஏன்னா தெரியும், நான் வந்து எஸ்ஆர்எம்ல எல்லாரும் பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கும்போது எப்படிலாம் நம்ம போராட்டம் பண்ணி இதை செய்தி வந்து கேட்பாங்க, என்ன இன்னைக்கு போராட்டம் என்ன பண்றீங்க அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு ஆட்டோ வாங்கினா சாயங்காலம் 6 மணிக்கு விட்டு ஆட்டோ கொடுப்பாரு. நீ 6 வாங்கினா அதை வண்டி போடாது. அது மாதிரி டாக்டர் எப்படி நம்ம முதலீடு அது மாதிரி இந்த ஓடுதல் அனைவரும் அதெல்லாம் எப்படி நீங்க கலந்து கொடுப்பீங்களா? ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் உங்களால முடியலன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுடைய துறைகளை அந்த ரூம்ல கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். அவர் அதை எந்த பேசுவாங்க பேசி நமக்கு வழிமுறைகள் செய்து வாங்கி கொடுப்பாங்க நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். அதே போல இந்த கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாசமும் நம்ம கூட்டம் போடலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பொதுமக்கள் சபை கூட்டம் போடுறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்றாங்க. அதை பார்த்து நம்ம இப்பதான் ஆரம்பிச்சோம், ஒரு வருஷம் தான் ஆகுது. இருந்தாலும் முதல்ல நம்ம எப்படி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க பார்த்தா இப்ப ஒரு 120 பேர் எடுத்து ஒரு 150 பேர் இந்த மெம்பர்ஸ் உறுப்பினராக சேர்ந்துருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு அறிவித்த ஓடுதல் அதாவது தெரியாம இருந்தாலும் அவங்க நம்ம இந்த இயக்கத்தை இணைத்து அவங்களுக்கும் உரிய பாதுகாப்பு நம்ம ரிட்டையர் அசோசியேஷன் மூலியமாக பெற்றுத்தர இருக்கிறோம். எனவே உங்களுக்கு அறிவியல்
திரு கென்னடி, திரு மோகன்ராஜ் மாயவரம், திரு மோகன்ராஜ் தஞ்சாவூர் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். நண்பர்களே சொல்லிட்டா எல்லாருமே அழைக்கப்படுறாங்க. நண்பர்கள் எல்லாருமே தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த அரங்கத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக இந்த அரங்கம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய வசதியும் ரிட்டையர்ட் ஆனவங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, அந்த மரியாதைக்குரிய சுற்றுச்சூழலுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை இது ஏன்னா நம்ம தலைவர்களும் சரி, நம்ம